அன்பான விவசாய நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேரடி நெல் விதைப்பில் வந்து குறைந்த செலவில் எப்படி நம்ம கலை நிர்வாகம் பண்ண போகிறோம் அப்படின்றது முக்கியம். ஏன்னா நேரடி நெல் விதைப்பு பயிரில் வந்து மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா களை பிரச்சனை. அது ஒவ்வொரு நேரத்துலையும் மழைகள் பெய்கிற சமயத்தை பொறுத்து களையோட வளர்ச்சி முக்கியம். இன்னொன்று பார்த்தா களை எடுக்கிறதுக்கு வந்து ஆட்கூலி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வந்து களை பிரச்சனை வந்து ரொம்ப அதிகம். அதுவும் வந்து நம்ம சரியான நேரத்தில் வந்து நெல் விதைப்பில் வந்து களைக்கொல்லி தெளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரியான நேரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரம் தவறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், களை ரொம்ப பெருசாக முளைச்சிரும். அப்போ வந்து நம்ம களைக்கொல்லி போனோம்னா களை வந்து கண்ட்ரோல் ஆகாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா களையும் நெல்லும் ஒரே சமயமாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா எந்த களைக்கொல்லியும் வேலை செய்யாது. நீங்கள் எவ்வளோ டோஸ் பண்ணுறாலும் வேலை செய்யாது. எனக்கு தெரிஞ்சு சில விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 40,000 வரைக்கும் களை எடுக்கிறதுக்கு ஆள் 20 பேர் 30 பேரை விட்டு மகசூலும் ரொம்ப குறைவாயிடும். ஏன்னா களை அதிகமாகிடுச்சுன்னா நெல் வயலில் நெல்லோட வளர்ச்சி குறைபட்டுரும். நெல்லுக்கு நம்ம போடக்கூடிய எல்லா உணவுகளையும் களை எடுத்து வளர்ந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா களையும் நெல் ஒன்றா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் மகசூல் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈல்டு குறைஞ்சிரும். அதனால் வந்து நேரடி நெல் விதைப்பை பொறுத்த வரைக்கும் கலை நிர்வாகம் வந்து மிக முக்கியம். கலை நிர்வாகத்துலேயும் எந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த களைக்கொல்லி தெளிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து எந்த களைக்கொல்லி தெளிக்கிறோம், ஓகேங்களா, எந்த மருந்து நம்மளை தெளிக்கிறோம், எந்த களைகள் இருக்குது நமக்கு அப்படின்றது முக்கியம். ஏன்னா நம்ம வயலில் வந்து புல்வகை களைகள் இருக்கா அதிகமாக, அல்லது வந்து அகன்ற இலை கதைகள் அதிகமாக இருக்கா, இலக்கலை இருக்கா, அல்லது செட்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய கோரை அருகு அந்த மாதிரி அதிகமாக இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து நம்ம நேரடி நெல் விதைப்பை பொறுத்த வரைக்கும் நெல் வந்து ஒரு 2 இலை 3 இலை நெல் வந்த பிறகு ஒரு 10லேருந்து 15 நாள் அல்லது 15லேருந்து 20 நாள் கூட வச்சுக்கோங்க, களை முளைத்திடணும். களை முளைச்ச பிறகு நம்ம போய் ஃபீல்டில் போய் பார்த்துட்டு எந்தெந்த களை இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு களையை கூட பிடுங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி களையை பிடுங்கிட்டு நீங்கள் கடையில் கொண்டு போய் காட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா எந்த களை நம்ம அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரியணும். இலக்களை அதிகமாக இருக்கா, புல்வெளி களை அதிகமாக இருக்கான்னு. இப்போ வந்து புதுசாக நமக்கு வந்து களைக்கொல்லி அதிகமாக இருந்தால் எந்தெந்த மருந்துகள் இருக்குது அப்படின்றது ஒரு 3 மருந்து நம்ம கலந்து அடிக்கும்போது எல்லா விதமான களைகளும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வழிவகையாக இருக்குங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு மருந்து என்னென்னா பிஸ்பைரிபாக் சோடியம் அப்படின்றது ஒரு களைக்கொல்லிங்க. இது வந்து களை முளைத்த பிறகு அடிக்கக்கூடிய களைக்கொல்லி. 2லிருந்து 4 இலை வரைக்கும் களை இருக்கணுங்க. ஒரு 180லிருந்து 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸ்பைரிபாக் சோடியம் வந்து நிறையா கம்பெனியில் கிடைக்குதுங்க. இது புல்வகை களைகள் இலைக்களைகள் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. அது என்னென்ன மருந்து இருக்குன்னா, நீங்கள் நாமினி கோல்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமினி கோல்டு பிஐ கம்பெனிங்க. நாமினி கோல்டு பெஸ்டிசைட் இந்தியா கம்பெனியில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாரக் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. தாரக்குன்னு சொல்லுது டாடா கம்பெனியில் மருந்து இருக்குங்க. இன்னொன்று வந்து அடோரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேயர் கம்பெனியில் மருந்து இருக்குங்க. இது தவிர நிறையா கம்பெனியில் இதே டெக்னிக்கலில் மருந்து இருக்குது. நம்ம எந்த மருந்து வேணாலும் வாங்கி அமைச்சிக்கலாம். ஒவ்வொரு கம்பெனிலையும் வெவ்வேறு ரேட்டு இருக்கும். எது நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்குதோ அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இலைவளை கைகள் மற்றும் புல் கைகள் ரெண்டுக்குமே வந்து நல்லா கேட்கக்கூடியதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் அகன்ற இலைக்கலைகள் செட்ஜஸ்ன்னு சொல்கிறோம்ல, கோரை கிழங்கு வகை கோரைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா குளோரிமியூரான் மீத்தைல் அப்படின்றது அது ஒரு 10% இருக்கும். இன்னொன்று வந்து மெட்சல்ஃபியூரான் ஈத்தைல் இது வந்து கெமிக்கல் நேமுங்க. இது ரெண்டுமே 10% இருக்குது. இது வந்து 8 கிராம் வந்து சின்ன பையில் வரும். இது வந்து நிறையா கம்பெனி இருக்குங்க. டவுமில் பார்த்தீங்கன்னா அல்மிக்ஸ் அப்படின்ற பேரில் இருக்கும். நான் படம் கூட வைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து 8 கிராம். இதை வந்து இதோட சேர்த்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து 1 ஏக்கருக்குங்க. 1 ஏக்கருக்கு வந்து நம்ம சொன்ன பிஸ்பைரிபாக் சோடியம் வந்து 200 மில்லி, அதோட வந்து இந்த 8 கிராம் குளோரிமியூரான் மீத்தைல், அதோட வந்து சில புல் வகையெல்லாம் கண்ட்ரோல் ஆகாதுங்க. ஸ்பெசிஃபிக்காக சில புல் இருக்கும், கொடி வகைகளாக ஓடும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தையும் சேர்த்துக்கலாம். சைக்ளோஃபாப் பியூட்டைல் அப்படின்ற மருந்துங்க. இது வந்து ஒரு 250 மில்லி. சைக்ளோஃபாப் பியூட்டைல் வந்து 250 மில்லி. இது டாடா கம்பெனியில் வந்து டாடா சைலோ அப்படின்ற பேரில் கிடைக்குதுங்க. இதை தவிர நிறையா கம்பெனியில் இந்த மருந்து இருக்குங்க. ஸோ இந்த 3 மருந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பிஸ்பைரிபாக் சோடியம், இன்னொன்று வந்து 8 கிராம் அல்மிக்ஸ் பவுடர் மாதிரி சேர்ந்தது, இன்னொன்று வந்து சைக்ளோஃபாப் பியூட்டைல் 250 மில்லி. இந்த 3 மருந்தையும் சேர்த்து ஒரு 8லேருந்து 10 டேங்க் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நல்லா களை மேலே நனையிற மாதிரி அடிக்கணுங்க. நடைச்சிட்டு அந்த தண்ணி வந்து
வெளியில் போகக்கூடாது. ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணியில் ஊறுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா களையும் செத்து போயிடும். இன்னொன்று வந்து நான் சொல்கிறேன், இது வந்து வேணும்னா சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா சேர்க்காம விட்டுக்கலாம். இது சேர்க்கறனால என்னென்னா 2,4-D பவுடர்னு ஒன்று இருக்குங்க. 2,4-D பவுடர் எல்லாருக்கும் தெரியும். மஞ்சனத்தி பவுடர்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து 1/4 கிலோ 250 கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு சேர்த்துக்கலாம். இதை வந்து எப்படி பண்ணலான்னா வந்து இது வந்து ரொம்ப சில சமயம் போடும்போது இலக்கலை நிறையா இருக்குது, இலக்கலை நம்ம சாகவே இல்லை அப்படின்னா இந்த 2,4-D பவுடரை வந்து ஒரு விலை கம்மி தான் இது. ஸோ அந்த 3 மருந்து அடிச்சுட்டு இன்னுமே வந்து இலக்கலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு 1/2 மூட்டை யூரியா வாங்கிக்கிறணும். 1/2 மூட்டை யூரியா கொஞ்சம் மணல் கலந்துட்டு இந்த 2,4-D பவுடரை வந்து 1/4 கிலோ அதோட கலந்துட்டு நல்லா விசிறி விட்டுட்டு தண்ணி நிற்கிற மாதிரி செய்யணும் இது. ஏன்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து நேரடி நெல் விதைப்பில் சில சமயம் தண்ணி இருக்காது. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மழையை நம்பி தான் இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா பயிர் வந்து கொஞ்சம் செம்பட்டை அடிக்கிறதுக்கும் பயிர் உட்கார்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து நீங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 2,4-D 1/4 கிலோ எடுத்துகிட்டு 1/2 மூட்டை வந்து யூரியாவோட கலந்து கொஞ்சம் மணலையும் சேர்ந்து நீங்கள் விசிறி விட்டுட்டு தண்ணி இஞ்சுற வரைக்கும் இருந்தீங்கன்னா இலைக்கலைகள், பெரிய பெரிய இலைக்கலைகள் வந்து எல்லாமே செத்து போயிருங்க. ஸோ இதை விட நம்ம தனியாக பண்ணலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயிர் வந்து உட்கார்ந்து எந்திரிக்கும், அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் வந்து பொதுவாக வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து நேரடி நெல் விதைப்பில் வந்து அந்த 3 மருந்தையும் நீங்கள் சேர்த்து அடிச்சிட்டிங்க கரெக்டான சமயத்தில். அதாவது கரெக்டான சமயம் 2 முதல் 4 இலை இருக்கணும். அதாவது நெல்லோட இலை, இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து வயலில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து தண்ணி இருக்கணும். 2 சென்டிமீட்டர் அதாவது தண்ணியை இருத்துட்டு நம்ம அடிக்கணும். தண்ணி இல்லாத போது அதுக்கு 2 சென்டிமீட்டர் தண்ணி இருந்து தண்ணி இஞ்சுற வரைக்கும் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வேர் எடுத்துக்கணும். நெல் களையோட களை, இது நெல்லுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. களைகள் எடுத்துகிட்டு எல்லா விதமான களைகளும் நமக்கு சாகிறதுக்கு வழிவகும். ஸோ இப்போ நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 3 மருந்து, முக்கியமான மருந்து. ஒன்று பிஸ்பைரிபாக் சோடியம், இன்னொன்று வந்து மெட்சல்ஃபியூரானும் குளோரிமுரான் மீத்தேல் கலந்தது, இன்னொன்று சைலோஃபாப் பியூட்டைல். இந்த 3 மருந்து வந்து எந்த கம்பெனியில் இருக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு 1,500லேருந்து 1,600 ரூபாய் செலவாகுங்க. 3 மருந்தையும் சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான களைகளும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கிடச்சிரும். எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா கலை நிர்வாகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த பர்டிகுலர் நேரத்தில் நம்ம கலையை கொண்டுடணும். ஏன்னா 2 முதல் 4 இலை சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் பார்க்காம விட்டுட்டு இலையோட அளவு 8 இலை ஆயிடுச்சு, 10 இலை ஆயிடுச்சுன்னா அந்த டோஸ் கேட்காது. ஸோ கலை நிர்வாகம்ன்றது வந்து நெல்லில் மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த சமயத்தில் வந்து லேபர் இல்லை, வேலையாட்கள் பற்றாக்குறை. அதனால் வந்து நம்ம முக்கியமாக ஒரு 15லேருந்து 20 நாள், நெல்லை பொறுத்த வரைக்கும் 30 நாள் தாங்க டைமு. அந்த 30 நாளில் நம்ம வந்து என்ன உரம் கொடுக்குறோம், என்ன களைக்கொல்லி அடிக்கிறோம், முதல் மருந்து என்ன அடிக்கிறோம், இதை பொறுத்து வந்து உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு முதல் உரம் என்ன கொடுக்கணும்னு போட்டிருக்கோம். நெல்லுக்கு வந்து முதல் மருந்து குறைந்த செலவில் என்ன கொடுக்கணும் அப்படின்றத போட்டிருக்கோம். இப்போ வந்து நெல்லுக்கு வந்து களைக்கொல்லி நேரடி விதைப்பில் என்னென்னு போட்டிருக்கோம். இதே வந்து நீங்கள் வந்து நடவு நட்டிங்கன்னா அதுக்கு வேறு வகையான களைக்கொல்லி இருக்குங்க. அது உங்களுக்கு கமெண்ட்டில் வேணும்னா நீங்கள் போடுங்க. நடவு நட்ட விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன களைக்கொல்லி வேணும், அது வந்து நேரடி விதைப்பு களைக்கொல்லியை விட ஒரே ஒரு களைக்கொல்லி அடித்தா போதும், விலையும் கம்மிங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோவும் நான் போடுறேன். நன்றி விவசாய நண்பர்களே.